ஆரம்ப நாள் முதல் பூரண சுவிசேஷ தேவசபையில் வாலிபர் ஊழியமானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அநேக வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்தவும், வாலிபர்களை நல் ஆலோசனை தந்து வாலிபர்களை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க கொண்டு வருகிறார். பல வாலிபர்கள் முகாமும் கிராமங்கள் தோறும் கும்மாளம் என்ற கலை நிகழ்ச்சியின் மூலமாகவும், வாலிப ஆராதனை குழுவின் மூலமாகவும் மற்றும் யூத் அரைஸ் கிரிக்கெட் குழு ஆகிய இவ்வழிகளிலே ஊழியத்தை நடப்பித்து வருகிறார்கள். இதற்காக இந்த ஊழியத்திற்காகவும் இன்னும் பல்லாயிரம் வாலிபர்களை இயேசுவின் பக்கம் திருப்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காலவேளையிலே மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிக நல்ல தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கும் அநேக அற்புதங்களை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை என்றாலும் தேவனை பார்த்து கேளுங்க. இந்த காலவேளையிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையாக உங்களை அளவுக்கு அதிகமாக அவர் நேசிக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதினாலே உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் போதும், பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் சில வேளைகளிலே நம்மளுடைய சூழ்நிலையிலே நாம் தாங்குவதற்கும் மேலான பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை அறியாமலேயே நாம் தேவனை பார்த்து சில வார்த்தைகளை நாம் பேசிவிடுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் நடைபெறுகிறது? எனக்கு மாத்திரம் ஏன் இவ்விதமாய் நீ செய்ய வேண்டும்? என்னுடைய குடும்பம் மாத்திரம் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறது? எனக்கு ஏன் இந்த வியாதி வர வேண்டும் என்று. ஆனால் எந்த பிரச்சனையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுக்கு முன்பதாக சீடர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. இந்த தேவன் எந்த காலவேளையிலே நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அதை மறந்து விடக்கூடாது. வேதத்திலிருந்து நான் ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவன் சகிப்பதற்கு மேலாக அவன் தள்ளப்பட்ட உடனே அவனுடைய வார்த்தைகள் மாறி போகிறது. அவன் இவ்விதமாய் இயேசுவினிடத்திலே கேட்டு அனுப்புகிறான். சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், வருகிறது நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இந்த கேள்வியை கேட்ட மனிதனை குறித்து உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மனிதன் பெயர் யோவான் ஸ்நானகன் என்று அவரை அழைத்தார்கள். இவர் பிறப்பதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பல முறை இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழியை உண்டாக்கிற அனுப்பப்பட்டவர் என்று. அது மாத்திரமல்லாமல் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்தபோதே ஆவியானவராலே நிரப்பப்பட்டவராயிருந்தார். யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுதான் மெசியா என்று அறிந்து கொண்ட ஒரே மனிதன் யோவான் ஸ்நானகன் தான். 32லிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவைகளை நீங்கள் வாசிக்கலாம். அதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே முதல் மனிதன் ஆண்டவராகிய இயேசுதான் மெசியா என்று மற்றவனுக்கு அறிவித்தவர். இவ்விதமாய் இயேசு மெசியா என்று தெரிந்த ஒருவர், வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர், அவர் பிறக்க போவதை முன்னே அறிவிக்கப்பட்ட இந்த மனிதர் நன்றாக எல்லாரிடத்திலும் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அவ்விதமாக எல்லாரிடத்திலும் சொன்னவர். அவருடைய கால் பாதரட்சிக்கு கூட நான் தகுதியற்றவன், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்றெல்லாம் சொன்ன அதே மனிதன் இந்த வேளையில் நாம் படித்தோம். அவர் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்தே வர வேண்டியது நீர்தானா இல்லை வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று. இயேசு மெசியா என்று அறிந்திருந்தும் அவருக்குள்ளே ஒரு கேள்வி. அவர் பாதரட்சியாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதன், நான் சிறுக வேண்டும் என்று சொன்ன இந்த மனிதன் திடீரென்று வார்த்தைகள் மாற காரணம் என்னவென்றால், வெளியே இருந்த இந்த மனிதன் சிறையிலே தள்ளப்பட்டார். எந்த வேளையிலும் அவருடைய ஜீவன் போகும் என்று அவர் அறிந்திருந்தார். வெளியே மெசியா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர், இவர்தான் பாவத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றப் போகிறவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் சிறையில் போனதுமே தேவன் மேலே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இவர்தானா, வர வேண்டியது நீர்தானா என்று அவருக்குள்ள ஒரு கேள்வி.
நமக்குள்ளும் சில வேளைகளிலே விதமான காரியங்கள் வரும். பிரச்சனைகள் வராத அப்போ ஆண்டவர் தான் இவர் தான் என்று சொல்லுவோம். ஆனால் பிரச்சனைகள் வந்தபோது உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சூழ்நிலை நடக்கிறது, இவைகளெல்லாம் நீர் பார்ப்பதில்லையா என்று பல காரியங்களை நாம் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பல விதங்களிலே நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு காரியம் என்னவென்றால், அவர் அவ்விதமாய் கேட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்படவில்லை. அவரை குறித்து நல்ல காரியத்தை சொல்லுகிறார். நாம் வாசிக்கும் போது அவர் பார்க்கலாம், இவரை போல உலகத்தில் பிறந்தவரிலே ஒருவரும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அவரை குறித்து பெருமையாய் சொல்லுகிறார். சில வேளைகளே நீ இயேசு விட்டு தூரமாய் போயிருந்தாலும் சரி, உனக்கு உதவி செய்கிற, உன்னை உண்ணுமாய் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நடக்கலன்ட்டு நீ இயேசு விட்டு பின்மாறி போயிருக்கலாம். ஒருவேளை ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம், வேதம் வாசிக்காமல் இருக்கலாம், இவரை தேடி என்னதான் ஆயிடுச்சு என்னன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் உன்னை அதே போல கைவிடுகிற தேவன் அல்ல. அதான் நான் முன்பதாக சொன்னேன், உலகத்தின் முடிவு பெரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதே போல இன்னும் ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லி நான் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பேதுரு என்ற ஒரு மனிதன் இயேசுவினுடைய முதல் சீடன். இயேசு சீடர்களை பார்த்து கேட்டார், மற்றவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார். கேட்டபோது அவர் 12 பேரிலே 11 பேர் அமைதி ஆயிட்டான். என்ன சொல்லுவதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு மனிதன் மாத்திரம் அவர் சொல்லுகிறார், நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவர் தைரியமாக அவர் சொல்லுகிறார். வரவேண்டிய மெஸ்ஸியா நீர்தான் என்று. ஒரு முறை இயேசுவினிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், உமக்கா என் ஜீவனையும் நான் கொடுப்பேன் என்று அவ்விதமாய் ஆவேசமாய் அந்த அளவுக்கு இயேசுவை நேசித்த இந்த மனிதன், நாம் மத்திய சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்கு முன்பதாக இவர் யார் என்றே தெரியாது என்று தன்னை சபித்து கொண்டு சத்தியமும் செய்ய ஆரம்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்ன மனிதன், நீர்தான் மேசியா என்று சொன்ன மனிதன், உமக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொன்ன மனிதன் இப்போ திடீர் என்று பார்க்கும்போது இவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்று சபித்து சத்தியமும் செய்ய காரணம் என்னவென்றால், அவர் சகித்து கொள்வதற்கு மேலான ஒரு நிலைமையிலே அவர் தள்ளப்பட்டான். அவர் தாங்கிக் கொள்வதற்கும் மேலான ஒரு இடத்துல அவர் தள்ளப்பட்டார். இனி என்ன நடக்கும் தெரியலையே என்ற ஒரு பெரிய வேதனை, கஷ்டம். எல்லாரும் இவரை அடித்திடுவார்களா, இவரை சிலுவையில் அறிந்திடுவார்களா என்ற ஒரு நிலைமை வந்தபோது, உண்மையாகவே அவருடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது இயேசுவை மறுதளித்தார். இயேசு யாரென்றே தெரியாது என்று சொன்னான். ஒருவேளை உங்களுக்கு நன்மை நடக்கலை என்று நீங்கள் அவ்விதமாய் சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த இயேசு வேண்டாம், இந்த சர்ச்சுக்கு போகிறதுனால என்ன லாபம், ஜெபம் பண்ணதுனால என்ன லாபம், பைபிள் படிப்பதனால என்ன லாபம் என்று. ஆனால் இயேசு உங்களை அவ்விதமாய் விட விரும்பவில்லை. அவர் இன்னும் நேசிக்கிறார். இன்றும் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இதே சம்பவத்தை நாம் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், இவன் இவ்விதமாக இயேசுவை மறுதளித்து விட்டு அவன் பழையபடி அவனுடைய வேலைக்கே போகிறான், மீன் பிடிக்கலாம் என்று அவனுடைய வேலைக்கே போகும்போது இயேசு கரையில் நின்று கூப்பிடுறார், நண்பனே. இவன் தான் மறுதளிச்சான், சபிச்சான், சத்தியம் பண்ணா இவர் யாருன்னே தெரியாது என்று. ஆனால் இயேசு சொல்கிறார், நண்பனே மீன் இருக்கா? அவன் போய் சொல்கிறான், மீன் இல்லை ஆண்டவரே. இயேசு அந்த வேளையிலும் இயேசுவை மறுதளித்து விட்டு ஓடின அந்த மனிதனுக்கு இயேசு உதவி செய்தார். திரளான மீன்களை கர்த்தர் அந்த நாளிலே அவனுக்கு கொடுத்தார். இந்த கால வேளையிலே நீ ஒரு வேளை அற்புதம் நடக்கவில்லையே என்று நீ இயேசுவை நீ விட்டு இருக்கலாம், சூழ்நிலை மாறிவிட்டதே என்று நீ இயேசுவை விட்டு இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையிலே இன்னும் அவர் உன்னை நண்பனாகவே தான் பார்க்கிறார். இன்னும் அவருடைய குடும்பத்தில் நீ ஒரு அங்கத்தினராகவே கர்த்தர் பார்க்கிறார். இந்த நாளில் நீ மனம் திரும்ப வேண்டும். நீ மறுபடியும் ஆண்டவராகிய இயேசுவை நீ தேடி வர வேண்டும். நீ தேடி வருவாய் என்றால் கண்டிப்பாக அந்த நாளிலே பேதுருவுக்கு அற்புதத்தை செய்த தேவன் இந்த வேளையிலே உனக்கும் அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நீ எந்த ரீசனுக்காக நீ தேவனை தேடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாளில் நீ தேடு. உண்மையாய் இயேசு ஒரு பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். செபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்காய், பெரியவர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். நாங்கள் சகித்து கொள்வதற்கு மேலான சூழ்நிலையிலே தள்ளப்படும் போது ஆண்டவரே, யோவான் ஸ்தானங்களைப் போல நாங்களும் கேட்கிறோமே, நீர்தானா, நீர்தான் தேவனாக இருந்தால் இதெல்லாம் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது?
நீர்தானா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன பேதுரு, உம்மை பாதுகாக்க தன்னுடைய பட்டயத்தை எடுத்த பேதுரு, இவர் யார் என்றே தெரியாத மறுதளித்ததைப் போல நாங்களும் ஆண்டவர் ஒரு நாளத்திலே வைராக்கியமாக இருந்தோம். ஆனால் இந்த நாளிலே அவைகள் எல்லாம் இழந்துவிட்டு நாங்களும் கேட்கிறோம், உண்மையாய் நீர் தேவனாய் என்று. ஆனால் நீர் இவர்கள் இருவரும் உம்மை மறுதளித்தாலும் இவர் இருவரையும் நீ கைவிடவில்லை ஆண்டவரே. இந்த நாளில் நீ எங்களையும் நீர் கைவிடாமல் எங்கள் மேலே நீ மனதிறக்கமாய் இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த நாளில் இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் அவர்களை நிரப்புங்க. இந்த கடைசி நாட்களிலே கைவிடப்படாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை நீர் கிட்ட சேர்த்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே அவர்கள் எந்த சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே திரளான ஆண்டவரே ஒரு மீன்களை பெற்றது போல திரளான ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாக செபிக்கிறோம். சமாதான குறைச்சல்களை மாற்றி போடுங்க, எல்லா சாபங்களையும் மாற்றி போடுங்க, வியாதிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வருமானத்தை தாருங்க, மிகுந்த ஆசீர்வாதத்தினாலும் இவ்வளோ நீ நிரப்பும்படியாக செபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஸ்கூலில் சேர்க்கும்படியாக பல தேவைகள் இருக்கிறது, கல்லூரியில் சேர்க்க பல தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளும் தேவன் உம்முடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் நீ நிறைவாய் நீ மாற்றும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். எல்லாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்த அற்புதத்துக்காய் சோத்திரம். இன்றும் நீர் எங்களை நேசிப்பதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லைக்கு மேலாக தள்ளப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருந்து எங்களை கை தூக்கி விடுகிற தேவனாய் இருப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையிலே உண்மையாய் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் நின்று போயிருப்பீர்கள் என்றால் மறுபடியும் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, இயேசுவை நீங்கள் தேடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போகாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நல்ல ஒரு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு நீங்கள் கடந்து போங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதுக்கும் மேலான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாங்க. உங்களுக்கு இருக்கிற ஜப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க. எந்த ஒரு சந்தேகம் வேதத்திலேயோ அல்லது பொதுவாக உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க. உங்களுக்கு அதற்கு நாங்கள் பதில் செய்வோம், உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் இந்த வேளையிலே பணத்தினாலும் ஜபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் டி. ஜாய் ஜோயல், பூரண சுவிசேஷ தெய்வ சபை, எண் 24, வீரண்ணன் தெரு, திருவள்ளூர் 602001. செல்போன் நம்பர் 9443454399 மற்றும் 9894804708. Pastor T. Joy Joel, Full Gospel Church of God, number 24, Veeranam Street, Tiruvallur 602001, South India. Our website www.missionindia.com. Email tjoyjoel@hotmail.com. Cell phone number 9443454399 or 9894804708.